இப்போ தேமுதிக திமுக கூட்டணி பற்றி உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நம்முடைய பொதுச் செயலாளர்களும் பொருளாளர்களும் சரியான காலகட்டத்தில் சரியான முடிவை எடுத்து இந்த கழகத்திற்கு 2.0 என்ற ஒரு மாநாட்டை நடத்துவதற்கான திருப்பு முனையாக இந்த கூட்டணி அமைந்துள்ளது. தமிழகத்திலே 200+ என்ற வாசகத்தோடு திமுக முன்மொழிகிறது. அந்நியார் சொன்னது போல, நம்முடைய கழக பொருளாளர் தளபதி அவர்கள் சொன்னது போல 215க்கு மேற்பட்ட தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஒரு இமாலய சாதனையை படைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் டெல்டா மண்டலத்தில் திமுக கூட்டணியோட நிலை எப்படி இருக்குது? அவங்க தொண்டர்கள் எல்லாம் ஜெல் ஆகிட்டாங்களா? நான் திருவாரூர் வடக்கு மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கேன். அந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நம்மளை அடிக்கடி தொடர்பு கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். மிகப்பெரிய ரெஸ்பான்ஸு, நல்ல ஒரு, அதாவது என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா, நன்னிலம் சட்டமன்ற தொகுதி அதிமுகவுடைய நிகழ்காலத்தில் போயிட்டுருக்கு. 3 பீரியட் அவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. அவங்களோட கோட்டைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாவட்ட கழக செயலாளர், திமுகவுடைய மாவட்ட கழக சகோதரர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தேமுதிகவிலேருந்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர்கள் கிடையாது, அவர்கள் மட்டுமல்லாது பக்கத்து தொகுதிகளில் உள்ள தேமுதிக நிர்வாகிகள் திறம்பட செயல்படக்கூடியவர்களை வைத்து ஒரு குழு அமைத்து கொடுங்கள். தேமுதிக நினைத்தால் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி திமுக கைவசம் வரும் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல. ரெண்டாவது, நம்ம பூத்து கமிட்டி போட்டிருக்கோம், PLA 2 போட்டிருக்கோம். அந்த பூத்து கமிட்டியில் 95% விழுக்காடு தேமுதிகவுடைய பங்களிப்பு இருக்கும். அந்த 5 விழுக்காடு நீங்கள் வருத்தப்பட்டுக்காதீங்க, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால 95 விழுக்காடு நம்ம மாவட்டத்தில் நம்ம உங்களுடைய ஆட்களை நாங்கள் உள்ளே அமர வச்சிடுறோம், குழுவிலையும் பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கண்ணா, இப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக கஷ்டமான காலங்களை பூராமே தேமுதிக தான் கை கொடுத்துருக்கு. ஆனால் அவங்க தேமுதிகவுக்கு பரிசா துரோகத்தை மட்டும்தான் பதிலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ திமுக கூட்டணி போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதியான ராஜ்யசபாவை கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் நீங்கள் திமுகவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதிமுகவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது அதிமுகன்னு சொன்னீங்க, பிஜேபி சேர்த்துக்குங்க. ஏன்னா மோடிங்கிற ஒரு நபரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தணும் நம்முடைய தலைவர் அவர்கள். அன்னைக்கு தலைவர்களிடத்தில் பாஜக கொடுக்கப்பட்ட உறுதிமொழி எதுவுமே நமக்கு நிறைவேற்றப்படலை. முதல்ல நம்மளை அங்கே முதுல குத்துறாங்க. ரெண்டாவது, எடப்பாடி நம்ம 2011 நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்தே நம்ம ராஜ்யசபாவுக்கு உள்ளே போயிருக்கலாம். அதை திட்டமிட்டு அதிமுக நம்மள்கிட்ட பழி வாங்கினாங்க. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அவங்க திமுகவுக்கு ஒரு தாரக மந்திரம் இருக்குது, சொல்வதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம்னு. அவங்க என்ன உறுதிமொழி கொடுத்தாங்களோ, நம்மளுடைய பொதுச் செயலாளர்களிடத்துலையும் பொருளாளர்களிடத்துலையும் என்ன உறுதிமொழி கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்றியதில் ஒரு நிர்வாகியாக இல்லாமல் ஒரு அடிமட்ட தொண்டனாக எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. அது இன்றைக்கி மாநிலங்களவையில் நம்மளுடைய கழக தளபதி அவர்கள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக போகிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோட என்னுடைய வேண்டுதல் ஒன்று இருக்குது. அதையும் கூடிய வரையில் நான் நிறைவேற்ற போகிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. புரட்சி அந்நியார் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம். அதே போல் LKS அண்ணன் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு, அதுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஆனால் இப்போ திமுக தேமுதிக கூட்டணி பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன, உங்களோட மனநிலை எப்படி? அருமையான கூட்டணி, அற்புதமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. இப்போ தொண்டர்கள் எல்லாமே ஜெல் ஆகிட்டாங்களா? நல்லா ஜெல் ஆகிட்டாங்க, ஜெனுவ் ஆகிட்டாங்க. வரவேற்பு பார்த்தீங்கல்ல. ஓகே. இப்போ தேமுதிக கூட்டணி எந்த ஒரு வெற்றியை அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா திமுக சொல்கிறாங்க 200க்கு மேலே அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களோட கணிப்பு என்னவா? என்னோட கணிப்பு அதான் சொல்கிறேன். நம்ம தம்பி விஜய் பிரபாகரன் சொல்லி எழுப்புவதில் 200க்கு அதிகமாக தான். படிப்போம் வரலாறு, வெல்வோம் 200. இப்போ எதிர்கட்சிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது? எதிர்கட்சியை எப்படி சொல்கிறீங்க? விளக்கம் இல்லை, அதிமுக பிஜேபி இவங்கெல்லாம் நம்மளுடைய உழைப்புகள் இதுவரைக்கும் வீணாக போனது. இன்றைக்கு நம்மளுடைய உழைப்பே இல்லாமல் திமுக மாநில நமக்கு கேட்டதை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நம்ம தோழர்கள் கண்டிப்பாக உழைப்போம். அதிமுக கூட்டணியை அடியோடு வீழ்த்துவோம். நன்றி. ஓகேண்ணே, நன்றி. ஓகே. தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனத் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் ஆசியோடு கழகத்தின் காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்கு அந்நியார் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்க. நாங்கள் திருப்பூர் மாநகர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். நான் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ராயவர் ஆனந்துங்க. இன்றைக்கி அந்நியாருக்கு பிறந்தநாளுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுசு இருந்து திரளாக கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் மாற்றுக் கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதனோட பகுதியாக நாங்களும் அந்நியாரை சந்தித்து
பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம். அன்னியார் அவர்களுக்கு மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்தவைகளை வணங்கி மகிழ்கிறோம். ஆனால் இப்போது திமுக தேமுதிக கூட்டணி அறிவித்ததுக்கப்புறம் உங்களோட மனநிலை என்ன? உங்கள் தொகுதிகளில் தொண்டர்களோட மனநிலை என்னவா இருக்குது? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திமுக தேமுதிக கூட்டணி இன்றைக்கி 2016 வந்து நம்ம வந்து அந்த கூட்டணி வந்து அமைய வேண்டியது. அன்னியாரும் சொன்னாங்க, திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் சாரும் சொல்லியிருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டணி வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சுது அப்படின்னு இது வரைக்கும் வரலாறுல இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. தொண்டர்கள் மனநிலையும் கட்சிக்காரங்க மனநிலையும் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிறோம். இந்த கூட்டணிக்காக இணைந்து பணியாற்றி கூட்டணி கட்சி தலைவர்களோட கூட்டணி கட்சி நிர்வாகிகளோட இன்றைக்கி வந்து 234 தொகுதியிலையும் மாபெரும் வெற்றி, குறைஞ்சபட்சம் 200 சீட்டுக்கு மேலே வெற்றி வரக்கூடிய கூட்டணியாக இருக்குது. அது வந்து எங்கள் இந்த கூட்டணி அமைச்சு கொடுத்த எங்கள் அண்ணியாருக்கும் கழக பொருளாளர் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கும் ராஜ்யசபா மாநில எம்பி சுதீஷ் சார் அவர்களுக்கும் தொண்டர்கள் சாவும் கட்சி நிர்வாகி சாவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ஆனால் நீங்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் சேர்ந்தவங்க, இப்போ அந்த பகுதிகளில் கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? இல்லை தொண்டர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டு இழப்பையும் ஒரு ஓட்டையும் சந்திச்சிருக்குது. இன்றைக்கி திமுக தலைமையிலான தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சிகளாக சேர்ந்து கொங்கு மண்டலத்தில் மாபெரும் வெற்றி பெற போகுதுங்க. இருக்கிற அத்தனை தொகுதியுமே வந்து பார்த்திங்கன்னா திமுக தேமுதிக கூட்டணி, கம்யூனிஸ்ட் உட்பட காங்கிரஸ் உட்பட விசிக மதிமுக உட்பட 21 கட்சி கூட்டணிங்க. மிக பிரம்மாண்டமான கூட்டணி, மாபெரும் வெற்றி அடைய போகுது. கொங்கு மண்டலத்துக்கு மொத்த தொகுதியும் ஜெயிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு தேமுதிக தொண்டர் எங்களுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த வெற்றியை பதிவு செய்து தலைவர் இடத்துல வந்து சமர்ப்பிப்போங்க. ஆனால் சரிண்ணா, இப்போது கூட்டணி அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட அஃபீஷியல் ஐடிவிங்காக இருக்கட்டும், அதிமுகவோட அஃபீஷியல் ஐடிவிங் பேஜ்லேயே வந்து அவங்க வந்துட்டு கேப்டன் ஆன்மா மன்னிக்காது, இது கேப்டன் விரும்பாத கூட்டணின்னு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டன் வந்துங்க பிஜேபிக்கு செய்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே வந்து பிஜேபிக்கு செஞ்சதில்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2014 இதே வந்து அதிமுக 11 நம்ம கூட்டணி வச்சுருந்தோம். 14 வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக வந்து கேப்டன் தலைமையில் இணைஞ்சு 14 சீட்டு வாங்கி நின்னப்போ தமிழ்நாடு முழுசும் பட்டு தொட்டி எங்கே ஒவ்வொரு கிளைக்கிழக வரைக்கும் ஒவ்வொரு ஊரால் ஒவ்வொரு குக்கிராமம் வரைக்கும் மோடிங்கிற பேரை கொண்டு போய் சேர்த்த பெருமை கேப்டன் தான் சாருங்க. அது மோடியும் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பாரத பிரதமர் மோடியும். ஆனால் அது நன்றி விசுவாசம் இல்லாமல் நிறையா சூழ்நிலை நடந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து நிறைய மனத்தாங்கல் இருந்தாலும் நாங்கள் எல்லாமே வந்து தலைவருக்கும் தலைமைக்கும் அந்நியாருக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வந்து கூட்டணிக்காக உழைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேப்டன் ஆன்மா மணிக்க, நாங்களாம் கேப்டனோட குழந்தைங்க, எங்கள் கட்சி இது, எங்கள் தலைவர் எங்களை வந்து எங்களை நம்பி எங்கள் கட்சியை அந்நியாரி விட்டுட்டு போயிருக்காங்க. எப்படி எங்களை மணிக்க எங்கள் அந்நியார் என்ன சொல்கிறாங்களோ அது கேப்டனோட சொல் தான், மாற்று சொல்லே கிடையாது. கேப்டன் ஆன்மா மணிக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் அவங்க வந்து சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ஆன்மா வந்து எங்களை வந்து வாழ்த்தும். இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வெற்றியை கொண்டு வந்து அந்நிய தலைமையில் வந்து நாங்கள் வந்து தலைவர் கோயிலில் தலைவர்கிட்ட சமர்ப்பிப்போம். நன்றிங்க. லென்த்தாக போயிடுச்சுண்ணா. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அவர்களுக்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட மகளிர் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மண்ணில் மறைந்தும் மறையாமல் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் கேப்டனின் வழிகாட்டிலும்படியும் அந்நியாருடைய வழிகாட்டிலும்படி நாங்கள் எங்கள் கட்சி பணியை தொடருவோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி அந்நியார் அவரின் பிறந்த நாளையொட்டி தேனி மாவட்டத்திலிருந்து மகளிர் அணி சார்பாக வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்னை. இன்று எங்கள் கழகத்தின் காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளர் புரட்சி அந்நியார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கழக மாணவரணி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வம் கேப்டன் ஆசியோடு
அவருடைய எல்லா ஆசையும் எங்கள் அந்நியார் அவர்களுக்கு கிடைக்கும். தற்போது அந்நியார் காட்டுகின்ற வழியில் எங்களுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் மற்றும் அனைத்து நபர்களும் நாங்கள் வந்து தேமுதிகவில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் களப்பணிகள் எப்படி வந்து கேப்டன் அவர்கள் வந்து இட்ட பணியை வந்து எவ்வாறு சிறப்பாக செய்தார்களோ அதே போன்று கேப்டனுக்கு நிகராக கேப்டன் அவர்களுடைய வழியில் தடம் பெறலாமல் அவர் செய்த வந்து நற்செயல்களும் நற்பணிகளும் இன்றும் எங்கள் அந்நியார் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். அதே வழியில் வருகின்ற காலங்கள் எங்கள் அந்நியார் அவர்களுக்கு வெற்றி காலமாக இருக்கும். அதாவது வந்து அமைத்திருக்கிற கூட்டணி வந்து மிக மிக சிறப்பான கூட்டணி. ஆகையால் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து தெளிவாக இந்த நம்ம வெற்றி கூட்டணிக்கு வந்து வாக்குகளை வந்து செலுத்த போகிறாங்க. அதே போன்று நம்ம வந்து அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டிஏ கூட்டணி இருக்குது. நம்ம அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில தில்லுமுள்ளெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டு நம்ம வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டு பெறணும். ஏன்னா அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறாது, சரியாக வந்து கூட்டணியை அமைக்கலை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து கூட்டணி அமைச்சது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்நியாருங்க அமைச்சிருக்காங்கன்னா நமக்கு மாநாட்டில் சொன்ன மாதிரி வந்து நமக்கு வந்து மதிப்பு மரியாதையும் வந்து இந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை பெற்ற கட்சி, ஒரு திமுக கூட்டணியில் ஒரு நம்பிக்கை பெற்ற கட்சினா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக 2011 வந்து எப்படி சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றுமோ, ஏன்னா 2006 11 நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து இடைத்தேர்தலை நம்ம சந்தித்தோம். அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடைத்தேர்தலும் சந்திக்கலை. பெண்ணாகர இடைத்தேர்தல் மட்டும் கடைசியாக வந்து நின்று அவங்க டெபாசிட் காலியானாங்க. அந்த தேர்தலில் நம்ம மட்டும் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்காமல் வந்தால் அவங்க ஆட்சிக்கே வந்துருக்க மாட்டாங்க. நம்ம முழுக்க அதிமுகவுக்கு வந்து நம்மளால் வந்து அவங்களுக்கு தான் பலனே தவிர அவங்களாம் நமக்கு எந்த வந்து பலனும் இல்லை. ஆனால் 3 மாதம் 6 மாதம் வந்து சொல்கிற வந்து கட்சிகள் கூட அவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துருவாக்கி இன்றைக்கி அதிமுக அழிவுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி, இந்த கேபி முனுசாமி போன்றவர்கள் தான். நமக்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்து தேமுதிக வந்து கூட்டணியில் வச்சுருந்தா மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்போம். 2021 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கட்டமைக்கல. இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை வந்து அதிமுக வந்து சரியாக கட்டமைக்கல. அது அதிமுக கூட்டணி கூட சொல்லக்கூடாது, அது பாஜக கூட்டணி தான். ஏன்னா பாருங்கள், இப்போ நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது அதிமுக ஆட்சி அமைக்குன்னு சொல்ல, அது பாஜக தான் ஆட்சி அமைக்கின்றாங்க. அவங்களுடைய கனவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொய்யான கனவு, வெற்றி பெறாது. எங்களை போன்ற வந்து இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைத்து அந்நியாருடைய வந்து வெற்றி என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேப்டனுடைய காலடியில் நம்ம கேப்டன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிப்போம். இருந்தும் மறைந்தும் எங்கள் இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் கேப்டன் அவர்களின் ஆசியுடன் இன்றைய பிறந்த தின நாள் கொண்டாடும் எங்கள் புரட்சி தமிழச்சி எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மீஞ்சூர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இப்போது திமுக தேமுதிக கூட்டணி அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் உங்களோட மனநிலை என்னவாக இருந்தது? உங்கள் பகுதியில் இருக்க தொண்டர்களோட எண்ணம் என்னவாக இருந்தது? உண்மையாக பார்த்தால் கேப்டன் முதல் அடி எடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவருக்கு பிடித்த இடமும் கலைஞர் தான் முதல் தலைவர். அதே போன்று இப்போ இருக்க சூழ்நிலைகளில் நிச்சயமாக அனைத்து மக்களும் பொதுமக்கள் உட்பட கழகத்தின் நிர்வாகிகள் உட்பட அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகமும் தேமுதிகவும் இருவுமே கண்ணும் இமையை போல ஒத்துமையாக இருப்பதாக தான் அனைத்து எங்கள் பகுதியில் கூட அனைத்து நிர்வாகிகள் உட்பட எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கள் அந்நியார் கூறியது போல 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்று 2011 எப்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதிர்க்கட்சியாக வந்ததோ அதே போன்று இதே கூட்டணியில் உள்ள ஒரு கழகம்தான் நிச்சயமாக எதிர்க்கட்சியாக வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை எதிர்க்கட்சியாக வருவதற்கு கூட வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இப்போது அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் வந்துட்டு திமுக கூட்டணிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலவிதமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுகவில் இருந்தப்போ தேமுதிகவுக்கு துரோகங்கள் தான் பல நடந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் சொல்ல விரும்ப கருத்து? உண்மையாக பார்த்தால்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் உண்மையான நம்பிக்கை துரோகிகள். உதாரணத்துக்கு 2011 அவர்கள் எங்களுடைய கையேந்தி வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கூட்டணியில் வைத்தார்கள். அன்று எதிர்க்கட்சியாக இருந்த கேப்டன் அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக கூட இருக்கக்கூடாது என்பதற்காக பணத்தை கொடுத்து 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கிய துரோகி, முதல் துரோகி. 2014 மோடி என்பது யார் என்ற தமிழகத்தில் தெரியாது. ஆனால் கேப்டன் அவர்கள் அனைத்து பட்டு தொட்டி அனைத்தும் 234 தொகுதியிலுமே சென்று பாரதிய ஜனதாவுக்காகவும் மோடி அவர்களுக்காகவும் பிரச்சாரம் செய்தார். அவர்களும் கேப்டன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுதும் அவர் இருந்த பொழுதும் ஏன் இதுவரை அவருடைய கோவில் கூட வராமல் துரோகம் பண்ணாங்க. அதே போல் 2014 அன்புமணிக்காக பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்காக கேப்டன் அவர்கள் உயிரை கொடுத்து அந்நியார் அவர்களும் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வைத்தோம். ஆனால் அவர்கள் சதவீதத்திலிருந்து ஒரு ஓட்டு கூட போடாமல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய வேட்பாளர்களை தோற்கடித்தார்கள். இப்படி அனைத்து விதத்திலும் நம்பிக்கை துரோகிகள் என்றால் அந்த கூட்டணியில் உள்ளவர்கள் மட்டும்தான். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்பிக்கை துரோகி அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கை துரோகி அல்ல. ஆனால் உண்மையிலாக பார்த்தால் அந்த கூட்டணியில் அனைவருமே நம்பிக்கை துரோகிகள் தான். இப்போ இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன விரும்புறீங்க? இந்த தேர்தல் வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் அமையும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? கருத்து கருத்து நிச்சயமாக பார்த்தாங்க இந்த கூட்டணி வந்து அமோக வெற்றி பெறக்கூடிய கூட்டணி தான். கேப்டன் அவர்கள் 2016 விருப்பப்பட்ட ஒரு கூட்டணி தான். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் கால இல்லாத சூழ்நிலையால் அவரால் அந்த நேரத்தில் கூட்டணி வைக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. ஆனால் அவர் அந்த எதிர்பார்த்தார் அந்த கூட்டணி வைத்து இருந்தால் இந்த நேரம் நிச்சயமாக கேப்டன் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கலாம். ஏன் அவர் உயிரோடு கண்டிப்பாக இருந்திருப்பார். துரோகிகளாலும் சூழ்ச்சியாலும் தான் கூட்டணி வைக்க முடியாமல் பல பிரச்சனைகள் வந்து இதுவானது. சரி, ஓகே, நன்றி.